Dear children, good morning. So already நம்ம 9th standard சமச்சீரில் யூனிட் 4 17 orangesல first part complete பண்ணியிருக்கோம். Yes. So in this unit we have 3 important characters, right? What are they? Right. Our author and narrator Bill Norton, Bongo the policeman, Clem Jones. And we have another important character also. What is it? Yes, oranges. ஸோ இந்த ஆரஞ்சஸ் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்க்கலாம். ஒன் ஆரஞ்ச் கண்டைன்ஸ் ஆர் டெய்லி ரெக்யூமெண்ட் ஆஃப் விட்டமின் சி. ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் தேவை இல்லையா? இதில் விட்டமின் சி ஒரு நாளுக்கு நமக்கு தேவையான கண்டென்ட் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஆரஞ்சில் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அனதர் இன்ஃபர்மேஷன், oranges were first grown in India and then they spread to the other parts of the world. ஸோ இதோட ஒரிஜின், ஆரஞ்சோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது நம்மளுடைய இந்தியா தான். ஸோ அவ்வளோதானே மேம் அப்படின்னா we have the another இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் தீம் அப்படின்னா கிவிங் ஆரஞ்சஸ் டியூரிங் their நியூ இயர் சீசன் as a festive ritual of the Chinese. They are usually given in pass as a symbol of friendship. ஆக்சுவலி நம்ம பெரிய லீடர்ஸ் மீட் பண்ணும்போது, வாய்ஸ் ஒரு எல்டர்ஸில் நம்ம மீட் பண்ணும்போது லாங் டைப்க்கு மீட் பண்ணோம்னா நம்மளுடைய ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம கண்ட்ரிலெலாம் லெமன் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போனோடனே கையில் ஒரு லெமன் கொடுப்பாங்க. அது வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்மளுடைய ஹாப்பினஸையும் மீன் பண்ணுற மாதிரி நம்ம கண்ட்ரியில் கொடுப்பாங்க, எஸ்பெஷலி தமிழ்நாடு. இந்த சேம் வே சைனீஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபெஸ்டிவ் ரிச்சுவலே வந்து ஆரஞ்சஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது தான். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பேர்ஸ், நம்ம ஒரு லெமன் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி இவங்க பேர்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இது அவங்களுடைய ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். ஆல்ரெடி வி கம்ப்ளீட்டட் அவர் ஆத்தர் பில் நார்டன் வந்து 17 ஆரஞ்சஸ், இந்த ஆரஞ்சஸ் பற்றின ஸ்டோரி கொண்டு வராரு. அண்ட் அவருடைய ஒர்க் ஷெட்யூல், அந்த டாக்ஸில் அவர் என்ன பண்ணுவார், அண்ட் அவருடைய காட் எப்படி இருக்கும், க்ளம் ஜோன்ஸோட ஒரு சின்ன ஸ்டோரி, இதெல்லாம் சொல்லி ஹி வாஸ் நாட் அ தீஃப் அப்படிங்கிறத அடிக்கடி மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேம்மா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தட் வாஸ் க்ளம்ஸ் ஸ்டோரி. தட் மீன்ஸ் க்ளம்ஸ் என்ன பண்ணார், ஒரு சீஸ், அந்த டச் சீஸை வந்து அவர் அப்படியே அழகாக தெஃப் பண்ணி அவரோட வீட்டுக்கு கொண்டு போனார் இல்லையா? ஒரு சிப்ஸ் கேட் உள்ளே இருக்க மாதிரி, ஒரு சீஃபோட கேட் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸை கேரி பண்ணிவிட்டு வந்து அதில் சீஸ் வந்து அழகாக தெஃப் பண்ணி அவரோட வீட்டுக்கு கொண்டு போனார். தட் வாஸ் க்ளம்ஸ் ஸ்டோரி, பட் ஐ வாஸ் நாட் ஸோ லக்கி. Bongo the policeman caught me red-handed because my apron string broke. He noticed that my trouser packets were somewhat bulging. இந்த பல்காக இருக்குது அப்படின்லாம் நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த போங்கோங்கிற policeman என்ன பண்ணுறாருன்னா, ரெட் ஹேண்டட், இப்படி தான் இந்த பிக்சரில் ரைட் சைடில் பாருங்கள், இதை கையும் களவுமாக பிடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க இல்லையா? அது மாதிரி பிடிச்சிட்டாராம். மை ஆப்ரான் ஸ்ட்ரிங் ப்ரோக், அந்த ஆப்ரானில் இருக்க ஸ்ட்ரிங் வந்து ப்ரோக் ஆகி உடஞ்சிருந்துச்சு. ஹீ நோட்டீஸ் தட் மை ட்ரௌசர் பேக்கெட்ஸ் வேர் சம் வாட் பல்கிங். ட்ரௌசர் பேக்கெட் எப்படி இருந்துச்சா, கொஞ்சம் பல்காக இருந்துச்சு, வீங்கி இருந்துச்சு. ஹேய், வெயிட் a minute, Bongo shouted. He caught me by the collar. காலர் பிடிச்சிட்டார். caught me, catchோட past tense or past participle caught. Took me into his cabin nearby and looked into my pockets. There were 17 oranges. Bongo counted them and placed them carefully on the table. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, போங்கோ policeman என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம ஆத்தரை ரெட் ஹேண்டட் பிடிச்சிட்டாங்க, காட் ஹிம். அண்ட் அவரோட பேக்கெட் போய் செக் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க கேபினுக்கு அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. செக் பண்ணுறாங்க. அதில் 17 ஆரஞ்சஸ் இருந்திருக்கு, பிக் ஆரஞ்சஸ். போங்கோ ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணுறாரு. அண்ட் அதெல்லாம் எடுத்து டேபிளில் ப்ளேஸ் பண்ணுறாரு. Too many people are stealing from the dogs, Bongo said.
You have stolen these oranges and concealed them in your packet. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். கன்சல்ட் அப்படின்னா ஹைட் பண்ணி வைக்கிறது, மறைச்சி வைக்கிறதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை நீ மறைச்சி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஹாவ் யூ எனி திங் டு சே? நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த இடத்துல we have 3 questions. Did the narrator believe Clem's story? Yes. அதனால தான் அவர் கொஞ்சம் கிளியராகவே சொல்லியிருப்பார். கிளெம் ஜோன்ஸ் மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எஸ், த narrator believed Clem's story. What was the narrator carrying in his packets? What's the answer? Yes, the narrator was carrying oranges in his packets. Who is Bongo? Bongo is the policeman. Good. I said nothing. So Bongo asking, have you said anything? No. He said nothing. I was very frightened. Frightened means fear. But I kept quiet. I had read a lot of detective stories to make the mistakes of blabbing. So we know that class blabbing na உளறிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்மள்ட்ட ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் ஒன்றுமே சொல்லலை. ஐ செட் நத்திங். ஐ வாஸ் ஃப்ரைட்டன், ரொம்ப பயந்துருந்தேன். பட் ஐ கீப் குவைட், ரொம்ப அமைதியாக. குவைட்டானா ரொம்ப சைலண்டாக. கீப் குவைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிகாம் ரொம்ப அமைதியாக இருந்துட்டேன். ஐ ஹேட் ரீட் அ லாட் ஆஃப் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் டு மேக் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் பிளாப்பிங். உளர்றது தான் ஒரு பெரிய மிஸ்டேக்காக நான் நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸில் ரீட் பண்ணியிருக்கேன். Anything you say may be used as evidence against you. Evidence means proof. Against நம்ம ஏதாவது உளறிட்டோமோ அதே நமக்கு எவிடென்ஸாக நாளைக்கு கொண்டு வருவாங்க. I knew that the best plan was to say nothing. I was fear, but I was very clear. So I said nothing. இது எனக்கு எவிடென்ஸாக வரக்கூடாதுங்கிறதுல I was very clear. So I just be calm. So you won't say anything, said Bungo. I'm going to bring another policeman here. He'll be a witness against you. நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். விட்னஸ் மீன்ஸ் நமக்கான ஒரு சாட்சி. ஸோ இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிகிட்டு வரேன், அவர் தான் உனக்கு சாட்சியாக இருக்க போகிறார். இங்கே 17 ஆரஞ்சஸ் இருக்கு இல்லையா? நான் ரெட் ஹேண்டடாக நான் கேட்ச் பண்ணியிருக்கேங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். ஸோ ஐ வில் பிரிங் அ அனதர் போலீஸ்மேன் அப்படிங்கிறார். when I bring up this case in the court, so he'll be a witness against you when I bring the case in the court. கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வரும்போது I want the evidence, so I will bring the another policeman. Bongo left the cabin and locked the door behind him. I was very worried. So worried means sad. இது நமக்கு தெரியும் இல்லையா? ரைட். ஸோ இவரை உள்ள விட்டு வெளியே லாக் பண்ணிவிட்டு போங்கு போய் அனதர் போலீஸ்மேனை கூட்டிகிட்டு வர போயிட்டார். I looked at the walls, I looked at the door, I looked at the 17 oranges, and I looked at the apron with its broken string. So just you imagine yourself, this is a novel or drama like that. அப்படி ஒரு மூவிலலாம் நம்ம பார்க்குற ஒரு சீன் மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு லைக் அ ப்ரிசன், இது ஒரு தனி கேபின் இல்லையா? ஸோ அவர் பார்க்குறாரு, அவர் க்ளோஸ்அப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த வால்க்கு ஒரு க்ளோஸ்அப், அந்த டேபிளுக்கு ஒரு க்ளோஸ்அப், அவருடைய ஆப்ரானுக்கு ஒரு க்ளோஸ்அப். அப்படியே அந்த நேரேட்டர் வந்து அப்படியே பார்க்குறாரு, திரும்பி திரும்பி அங்கங்கே பார்க்குறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு. he just think, I will lose my job, I thought. Perhaps I'll go to the prison. What will my father say? What will my father do? ஸோ இவரோட மைண்டில் இந்த மைண்ட் வாய்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி என் ஜாப் போக போகுது, நான் நினைக்கிறேன் என்னோடய ஜாப் போக போகுது. ஒரு வேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டா, பெர்ஹாப்ஸ் ஒரு வேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், என்ன சொல்லுவார்? he thought aloud. I almost gave up the hope of escaping from the trouble. Troubleனா difficult. ஸோ அவருக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்ச ஹோப், அந்த கான்ஃபிடென்ஸும் he lost it. I was locked in the cabin and the oranges were on the table. Bongo had gone to bring a witness. I was in trouble. Oh my God, என்னை பிடிச்சிட்டாங்க, ஆரஞ்சஸையும் சீல் பண்ணிட்டாங்க. ஸோ என்னை லாக் பண்ணி வச்சுட்டு இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க. என்ன பண்ணுறது, எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு he think.
Oh my god, I said. What can I do? Eat the oranges, said a voice in my head. Eat the evidence. Eat them, I asked. ஸோ இவரோட மைண்ட்லேருந்து அந்த மைண்ட் வாய்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ்னு நினச்சி சத்தமாக பேசிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ் சத்தமாக பேசுது. ஈட் த ஆரஞ்சஸ், ஈட் த எவிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அகைன் ஆத்தர் கேட்குறாரு, ஈட் ஆரஞ்சஸ் ஐ ஆஸ்க். எஸ் said the voice in my head. Eat them and the evidence will be gone. Be quick. Eat them all. சீக்கிரம் சீக்கிரம் உடனே சாப்பிடு, எவிடென்ஸ்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுது. So we have that another two questions. Why did Bongo want to bring another policeman? Bongo wanted to bring another policeman because that another policeman was a witness or evidence to our author. இல்லையா, அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஆன்சர் இன் யூ ஓன் கண்ணா. வாட் இஸ் த வாய்ஸ் இன் த narrator's head tell him to do? அந்த வாய்ஸ் என்ன சொல்லிச்சு அவரை? The voice told eat the oranges. அவ்வளோதான் இல்லையா. The voice in the narrator's head told him to eat all the oranges. That's all. I thought for half a second. மைண்டில் சொல்லிகிட்டு இருக்கு, சாப்பிடு பி குவிக். தென் ஐ டுக் அன் ஆரஞ்ச். ஐ பில்ட் இட். பில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பில். இதை வந்து நம்ம வேர்ப் அண்ட் நவுன் ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் பீல்னால் அந்த ஃப்ரூட்டோட ஸ்கின் இருக்குல்லையா, அந்த தோல், அது பீல்னு சொல்லலாம். அதை பீல் பண்ணுறோன்னா அதை வேர்பாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் பீல் இஸ் அ சப்ஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் வேர்ப், ரெண்டு முறையிலும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல வேர்பாக யூஸ் பண்ணுறாரு. ஐ பீல்ட் இட் அண்ட் புட் இட் இன் மை மவுத். ஸோ ஒன்லி த பிப்ஸ் வேர் லிஃப்ட். எடுத்து வாயில் போடுறாரு. ஒன்லி பிப்ஸ் மட்டும்தான் இப்போது ரிமைனிங் இருக்குது. யூ ஹாவ் டு ஸ்வாலோ த பிப்ஸ் டூ said the voice in my head. என்ன சொல்லுது? பிப்ஸையும் சாப்பிடு. பிப்ஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த விதைகள், நட்ஸ் உள்ளே இருக்கும் இல்லையா, ஃப்ரூட்ஸ்குள்ளே அந்த விதைகளையும் ஸ்வாலோ பண்ண அப்படிங்கிறது. யூ ஹாவ் டு ஸ்வாலோ த பிப்ஸ் அண்ட் த பீல். எவிடென்ஸை நம்ம அழிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? எவிடென்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஆரஞ்சஸ் மட்டும் சாப்பிட்டு அதோட பீல், அதோட பிப்ஸ்லாம் நம்ம டேபிள் மேலே வச்சுருந்தா என்ன நினைப்பாங்க? ஓகே, சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? ஸோ ஈட் த ஆல் பிப்ஸ் ஆனால் பீல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணு? ஸ்வாலோ பண்ணுன்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. யூ ஹாவ் டு ஸ்வாலோ ஆல் தி எவிடென்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் ஐ சேட். ஐ ஸ்வாலோட் த பிப்ஸ் அண்ட் புட் சம் ஆஃப் த பீல் இன் மை மவுத். எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிக்கிறாரு? வாயில் போட்டுறாரு, ஸ்வாலோ பண்ணுறாரு. டோன்ட் eat it, said the voice. There isn't time. Swallow it. Be quick. Swallow it. அந்த வாய்ஸ் சொல்லிகிட்டே இருக்குது. ஆக்சுவலி ஒரு காமெடி மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே இந்த சீன்லாம் டெஸ்கிரைப் பண்ணும்போது முழுங்கு தண்ணி கொடு. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆக்டர் வடிவேல் சார் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன். இட்ஸ் வெரி ஹியூமரஸ் திங் இல்லையா, யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ அதை முழுங்கு அப்படின்னா அந்த வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஐ டுக் அ ஸ்மால் நைஃப் ஃப்ரம் மை பேக்கெட் அண்ட் கட் த ஆரஞ்சஸ் இன்டு லார்ஜ் சங்க்ஸ். சங்க்ஸ் மீன்ஸ் பீசஸாக, பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணுறதா சங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஸ்வாலோட் த பீசஸ் ஆஃப் ஆரஞ்சஸ் ஒன் ஆஃப்டர் த அனதர். அடுத்தடுத்து என்ன பண்ணுறாரு? ஈட் பண்ண கூட இல்லை, எல்லாத்தையும் ஸ்வாலோ பண்ணிகிட்ருக்காரு, முழுங்கிட்டுருக்காரு. There were still 3 oranges on the table when I heard Bongo outside. I stopped. My stomach was nearly full. 17 orangesல ரிமைனிங் 3 மட்டும் இருக்குது. பட் ஐ ஹியர் த போங்கோஸ் வாய்ஸ் அப்படிங்கிறாரு. 3 ஆரஞ்சஸ் இருக்குது. ஐயோ என் வயிறு வேறு நம்பிருச்சு, வெளியே ஆள் இருக்காங்களே, லைக் திட். பி குவிக், swallow them, said the voice in my head. I was lucky. Bongo and the other policeman had seen some carts at the dog gate. ஸோ இவங்க தான் அங்கே இன்சார்ஜ் இல்லையா. ஸோ சம் கார்ட்ஸ் வந்து அந்த கேட் கிட்டே இருக்குது, டாக்ஸோட கேட் கிட்டே இருக்குது. ஸோ தே வாண்டட் டு கோ தேர். அங்கே போய் ஆகணும், என்ன ஏதுன்னு அவங்க சர்ச் பண்ணணும். ஸோ தே வெண்ட் அண்ட் டாக் டு த டிரைவர்ஸ். அந்த கார்ட்ஸோட டிரைவர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. திஸ் கேவ் மீ a few more minutes. ஸோ எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஐ மஸ்ட் swallow all the oranges, I thought. Only 3 left. I swallowed the first one and the second one. Suddenly the door began to open. I went through a great deal of struggle. ஸோ எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. கடைசி ஒன்று என் கையில் இருக்குது. மேனேஜ் டு ஃபினிஷ் ஆஃப் த லாஸ்ட் பீஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆரஞ்ச். ஃபினிஷ் ஆஃப் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறான். எல்லாத்தையும் எடுத்து லாஸ்ட் பீஸ் ஆஃப் லாஸ்ட் ஆரஞ்ச்
கடைசி ஆரஞ்சில் இருக்க கடைசி பீஸ் உள்ளே தூக்கி போட்டான். பூகோ அண்ட் தி அதர் போலீஸ்மேன் வாக்ட் இன். கிரீன் ஆகிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. ஸோ வி ஹேவ் த another 2 questions. Why did the policeman arrive a little late to the cabin? ஏன் அப்படி கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க? The policeman arrived a little late because some carts arrived on the dog's gate அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். What did the narrator do with the pips and pills? என்ன பண்ணார்? pips and pills? Swallowed all the pips and pills, that's all. This is the thief, Bongo said. I caught him with his packets full of oranges. அந்த அனதர் போலீஸ்மேன்ட்ட போங்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவன் தான்ப்பா அந்த தீஃபு, அந்த ஏப்ரான் ஃபுல்லாக அவ்வளோ ஆரஞ்சஸ் வச்சுருந்தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. தென் போங்கோ லுக் அட் த டேபிள் அட் ஃபர்ஸ்ட். உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த டேபிளை பார்க்குறாரு. ஹீ குட் ஃபிகர் அவுட் வாட் ஹேட் ஹேப்பன்ட். வேர் ஆர் த ஆரஞ்சஸ்? ஸோ ஃபிகர் அவுட் பண்ணுறாரு. ஃபிகர் அவுட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆகுது. எங்கடா ஆரஞ்சுலாம் இப்போ தான்டா பிடிச்சேன் அப்படிங்கிறாரு. I can smell them, said the other policeman. எனக்கு ஸ்மெல் வருது, பட் வேர் இஸ் இட் அப்படின்னு கேட்குறாரு. I said nothing. Again, narrator, be quiet at the place. Bongo looked everywhere for the oranges. He looked in my packets. He looked my apron, but he did not find any one orange. ஒன்று கூட இருக்காது. எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குமா? முடிச்சிட்டார். Finally, Bongo understood what had happened. But it was very difficult to believe. Really, it's difficult. Number 1 or 2, நம்ம fond of love with the orangesனால் கூட we eat 1 or 2 oranges only இல்லையா? 1-2 சாப்பிட முடியும். அண்ட் பிப்ஸ் அண்ட் பில்ஸோட முடியுமா? It was too difficult to believe. Really, it's too difficult to believe. இதான் உண்மை. நீங்கள் நம்மளேனாலும் அதான் நினைச்சோம் அப்படிம்பாங்களா அது மாதிரி. ஸோ 17 oranges, he said. 17 big oranges. How did you eat them all? என்னடா பண்ணியிருக்க? 17 ஆரஞ்சு, அதுவும் 17 பெரிய ஆரஞ்சஸ். I said nothing. Bongo was not able to send me to prison. He was not able to do that. இல்லையா? ப்ரிசனுக்கு அனுப்ப முடியுமா? There was no evidence. Bongo became angry and shouted at me, but I didn't say a word. In the end, he had to let me go. ஸோ கத்துறாரு, திட்டுறாரு, என்னமோ பண்ணுறாரு, பட் he was not able to sent to prison. கண்டிப்பாக முடியாது. He again narrated quieter there. Finally he had to let me go. போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. I told Clem Jones about the 17 oranges. இந்த ஸ்டோரியை கிளம் ஜோன்ஸ்கிட்ட narrator எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Bongo locked you in that cabin for half an hour, said Clem. He had no right to do that. அவர் எப்படி உன்னை half an hour கேபினில் அடைச்சி வைக்கலாம்? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? Perhaps Clem was right. I don't know. I didn't have time to think about it. I had eaten 17 large oranges, pills, pips and all. I felt very sick for a week, and those oranges kept walking away in my stomach. Right. ஒருவேளை கிளம் ஜோன்ஸ் கரெக்ட் கூட இருக்கலாம். அவர் அந்த ஸ்டோரி சொல்லும்போது அங்கே எவிடென்ஸே கிடையாது, எப்படி ஒன்று லாக் பண்ண முடியுங்கிறதெல்லாம் கரெக்ட். பட் இதெல்லாம் திங்க் பண்ண எனக்கு நேரம் இருந்துச்சா, அந்த பிட்வீன் கேப்பில் தான் நான் என்னால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இவரோட தாட்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருப்பார்? அன்ஹெல்தியாக இருந்திருக்காரு. அண்ட் ஃபீல் சிக் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ப்ராபப்ளி அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ஆரஞ்சஸ்லாம் உள்ளே போய் ஸ்டொமக்கில் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரைட். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பார்த்தா வெரி ஹியூமரஸ் அண்ட் காமெடி ஸ்டோரி. பட் இது ஒரு ட்ரூ இன்சிடெண்ட். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சோசியல் அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும். பிகாஸ் ஒரு ஃபுட், இந்த ஃபுட்டுக்கே வந்து நமக்கான ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸில் ஒரு ஃபுட்டை வந்து ஒருத்தங்க என்ன சொல்லலாம், ஸ்டில் பண்ணி சாப்பிட்றாங்க, திருடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சேல்ரி, அந்த வேஜஸ் அதுலலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அது அவங்களோட அது எப்படி சொல்லலாம், அந்த சோசியல் அன்அவேர்னஸ் அண்ட் உள்ள மக்களுக்குள்ளே இருக்க அந்த ப்ராப்ளம், அவங்க கொடுக்குற சேல்ரியில் இருக்க ப்ராப்ளம், இதெல்லாம் தான் இங்கே வந்து நமக்கு ஃபிகர் அவுட் ஆகும். குட். இந்த மாதிரி சோசியல் அவேர்னஸோடையும் நம்ம சில விஷயங்களை லிசன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட். ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு சிரிக்கணும், சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸில் ஐ ஃபெல்ட். இதே தான் நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். வி ஹாவ் தட் 10 questions inside of the lesson. So already we completed 4 questions in last class இல்லையா? So again we have 6 questions in this
unit and we discussed it. So copy in your own by your own writing. And then you have that book bag questions also 10 questions. You have to read out and try to answer it. Okay va? Next we have some questions. ஸோ இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதான்னு ஜஸ்ட் ரீகால் பண்ணி பார்க்கலாம். த நேரேட்டர் வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். வி ஹாவ் 4 ஆப்ஷன்ஸ் தேர். ரீடிங் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ், driving a pony on cart, eating oranges, munching away at something. Good, eating oranges. The narrator was searched by the policeman because he was carrying a box. No, his packets were bulging. ஆமாம், ஃபர்ஸ்ட் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணது எப்படின்னா பேக்கெட் என்னடா இவங்க இருக்குது அப்படின்னு தான் பார்த்துருப்பாங்க. The narrator kept his mouth set when questioned by Bongo because ஏன் ரொம்ப குவைட்டாக அங்கே இருந்தாங்க. anything said would be held as evidence against him. This is the correct answer. நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லிட்டோம்னா அதே நமக்கு அகெயின்ஸ்டாக ஒரு எவிடென்ஸாக க்ரியேட் ஆகிடும். The voice in the narrator's head advised him to eat all the oranges. Good. Bongo found no trace of the oranges on the table because the narrator had eaten them all. முடிச்சிட்டார் இல்லையா? ரைட். ஸோ another once again I recall yourself, you have another 10 questions in your book bag. Try to answer them. Okay va? If you have any other doubts, call me. Okay. Thank you students. We will meet in the next class. I hope you all understood the lesson. Thank you.